கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி இசைந்திருக்கும் மகமாயி மாதாரி திரிசூரி கருமாகும் கருமாறு கருமாரி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி கசிந்துருகும் மனதினிலே
இன்னைக்கு வந்திருக்கிற பக்கமே கிடையாது. பெரிய பட்டாசு கடை. ஆமாயா, உண்மைக்குமே இந்த கலகலப்பு இருக்கணும். நாடகம் ஆரம்பிச்சா நாடகம் மாதிரி இருக்கணும். அதை விட்டு போய் இள வீட்டுல உட்காந்த மாதிரி இருக்கும். கலாவத்தை கொலையா கொண்டிருக்க அழகுன்றவன் ஃபுல்லா சரக்குத்தான். சரி, சரக்க போட்டுட்டு உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கொடுக்க வேண்டியதானே. இன்னைக்கு எப்படி பிள்ளையார் நேரம் நிக்கிறாரு. நேரம் பிள்ளையார் தலகாலம் நின்றாரு. சரக்கு தண்ணி அடிச்சது சீன்காரன், ஆனா நிக்கிறது பிள்ளையாரு. அவர் தலையில நிக்கிறாரு. நாளை ஆரம்பிச்சா எப்படி இருக்கணும்? நறுக்கு சுருக்குன்னு இருக்கணும். ஆமா ஆமா, அப்பதான் ஓடுற வாமா இதுல மிதிச்ச மாதிரி இருக்கும். எதுல? குறுக்குல மிதிச்ச மாதிரி. நல்ல வேலையா போச்சு. இன்னொன்னு என்ன தெரியுமா? என்ன? நமது தென் மாவட்டங்களிலே நாடக ஆசிரியர் சொல்லி பேர் வாங்கினது 2 பேர். யாராரு? ஒண்ணு நம்ம எழுவணி மாணவர் ஓட்டக்கூடிய ஐயா ஏஎஸ் தங்கவேல் ஐயா. 2வது சூரியன் கனகசபாதி உள்ள. இன்னைக்கு சங்கத்தில் இருக்கக்கூடிய ராஜபாட்டுகள் பூரா வகுடார சாப்பிட்றாருன்னா நம்ம எழுவணி மண்ணில் பிறந்த ஐயா தங்கவேல் அவருடைய புண்ணியத்தால. அவர் இல்லைன்னா இப்ப நான் பாடின பாட்டு தாய் தந்தை தெய்வம் என்னும் நெய்யருக்கு பப்புன்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு பாடுற பாட்டு பூரா அவர் எழுதின பாட்டு. அவர் எழுதுனத அவருடைய சிட்டாப்படி தான் இன்னைக்கு நடக்குது. அவருடைய ஊர்ல நாங்க நாடகம் நடிக்க வந்திருக்கிறோம்னா நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கிறோம். அதுல நீங்கெல்லாம் பாக்குறீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம். ஆத்தாடி, ஒரு நாடக ஆசிரியருடைய ஊர்ல வந்து தைரியமா நின்று தொழில் செய்ய தைரியம் வேணும்ல. எனக்கு பயத்துல உள்ள காதுது, கை காதுலாம் நல்ல வேலையா, ஆனா வெளியில காட்டாதீங்க. ஆகையாலே ஆதி சிவநாத் திருவாயில் உருவாகி அகத்தியரின் அழைப்பில் வளர்ச்சி பெற்று பாவேந்தர் நாவிலும் மூவேந்தர் மடியிலும் முச்சங்கத்திற்கு பிரபலித்த இயல் இசை நாளபடி சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் கற்பை ஆர்வமாக கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வம் போல் கருதக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி போல் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மற்றும் சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு ஒளி ஏற்பாடு செய்யக்கூடிய நமது ஸ்ரீ கணேஷ் செல்வி ஆடியோஸ் அவருக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் இயக்குனர் அனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பிறந்த ஊருக்கு புகழை சேர்க்குவதற்காக இங்கு எங்களெல்லாம் சாரதியாக இருந்து வழிநடத்தக்கூடிய SPM டிராவல்ஸின் உரிமையாளர் அன்புனார் சாரதி அவருடைய கலைக்குருதி சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தை இன்று பார்க்க முடியாட்டாலும் ஒரு வாரம் கழித்து பிறகு செல்போனிலே பார்ப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய நமது என்ன பேர் என்ன மாப்பிள்ள? வைகை மீடியா அந்த மீடியாவின் உரிமையாளர் அன்பு மாப்பிள்ளை சுதாகர் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றிகளே. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. கை தட்டுவோமா வேணாமா நினைச்சு தட்டாதி, அதே ஆபத்து. தட்டதுனா டப்புன்னு தட்டி போடணும், இல்லைன்னா சும்மா இருந்துடணும். ஆமா, வாங்கண்ணே வாங்க. ஆமா கூட கூட நமது கிராமத்தினுடைய ஸ்ரீ சிவசண்முக தன்னாருடைய ஐயனார் கோயிலுடைய குதிரையெடுப்பு விழாவானது மிகவும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்ததை அடுத்து இன்று ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் மதுரை நாடக நடிகர் சங்கத்திலிருந்து மிகவும் பெருமையான நடிகர்களை கொண்டு அமைக்கப்பட்ட நாடகம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை கண்டுகளிக்க சுற்று வட்டார கிராமத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய நாடக கலா ரசிகர்கள் மற்றும் சொந்தங்களுக்கு எங்களது இருவனை கிராமத்தின் சார்பாக வருக என வரவேற்று இந்த நாடகத்தை தலைமையேற்று நடத்தி கொடுக்க உக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு மரியாதை செய்வதாக எங்கள் இருவனை கிராமத்தின் சார்பாக அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வருகிற வைகாசி 11ஆம் நாள் 25/5/2026 திங்கட்கிழமை அன்று அவருக்கு அவருடைய நினைவிடத்திலே குரு பூஜை விழா சீரும் சிறப்போடு மதுரை நாடக நடிகர் சங்கம் அவருடைய சிசிரால் வருஷம் நடந்துகிட்டு இருக்கா. அதை நம்ம 70 கிராமத்தின் சார்பாக தான்
நடத்துகிறோம். அவங்க வந்து நாடகத்தை வந்து நடத்தப்படுத்திட்டு போயிடுவாங்க. அவங்களோட செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம கிராமத்துலேருந்து செஞ்சு அவங்களுக்கு மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் வந்து வருகிற 25ஆம் தேதி வைகாசி 14ஆம் தேதி அதனுடைய ஃபங்க்ஷன் விழா நடக்க இருக்கு. நம்ம கிராம பொதுமக்கள் அனைவரும் சாயந்தரம் ஒரு 6லிருந்து 7 மணிக்குள்ள அவருக்கு நினைவிடத்தில் வந்து கலந்து கொண்டு அவருடைய அருளாசியை பெற்று செல்லுமாறு உங்களை நமது எலுமணி கிராமத்தின் சார்பாகவும் மதுரை நாடக நடிகர் சங்கத்தினுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொண்டு அவருடைய நினைவாக அவரது மாணவர்களால் ஓலக்கொடி என்னும் நாடகம் மிகவும் சிறப்புமாக இந்த மேடையிலே இந்த அரங்கத்திலே அவருடைய பெயர் கொண்ட அவருடைய பேர் தான் எழுதி போட்டிருக்க மேடையில் நாடக நடிகர் சங்கத்தினுடைய மேடையில் எங்களுடைய கலையரங்கத்தில் அது இந்த ஸ்க்ரீன் மறைச்சிருக்கு, அதனால் தெரியலை. அவருடைய விருப்பப்படியே அவருடைய ஆத்மா சாந்தியடைவதற்கான எண்ணத்தை எங்கள் எழுநி மக்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய பெயரில் இந்த கலையரங்கம் கட்டப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகிற 25/11/2026 ஓலக்கொடி என்ற நாடகம் சிறப்பாக இவரங்க மேடையில் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அவரின் அருளாசி பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முத்துக்கு முத்தாக முதல் பாட்டை பாடிய தம்பி காவாண்டூர் சுரேஷ் அவர்களுக்கு இந்த மண்ணின் மைந்தர் மாப்பிள்ளை ஜெயபிராஸ் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கார். ஐயா அவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய ஐயா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடக மேடை யூடியூப் சேனல் உரிமையாளர் வைகை மீடியா அன்பு மாப்பிள்ளை சுதாகர் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை புகழ்மாலை சூட்டப்படுகிறது. சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு ஒளி ஏற்பாடு செய்யக்கூடிய செல்வி ஆடியோஸின் உரிமையாளர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அட ஏப்பா இந்த நாடகத்துல சம்பாதிக்கிறது 10வது சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போற வட்டம் பூரா என் பொண்டாட்டி ஓரலா பேசுவா. என்ன ஓரலா? இவர் மேடையில போய் புடிக்கிட்டு வந்ததுக்கு ஒரு சோழு வேற ஓரலா கிளிக்கு ஏன் அப்படி கேட்கிறேன்? ஏன்னா ஏங்க உங்க சித்தப்பா மையனை பத்தியெல்லாம் அந்த வேலை பார்க்கற இந்த வேலை பார்க்கறன்னு எனக்கு ரோஷம் வந்துருச்சு. சரி நமக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. ஆமா ஆமா ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு இப்படி மேலூர் பக்கம் போனேன். சரி மேலூர் பக்கம் போனா வெளிநாட்டுக்காரவங்க வீடு பாருங்க, ஊர்லயே பெரிய கோடீஸ்வரன். சரி அந்த வீட்டுல ஆம்பளையாரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. சரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு, அக்கா ஏதாவது வேலை கிடைக்குமாக்கான்னு கேட்டேன். சரி தம்பி எனக்கு வேலை பார்க்க ஒரு ஆள் தேவைதான், வீட்டு வேலை பார்க்க ஆள் தேவை, உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ஆனா 3 தப்புக்கு மேல பண்ணினா வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்ன அப்படி 3 வேலை? என்ன தப்புன்னு கேட்டேன். எந்த தப்பு பண்ணாலும் 3 தப்புக்கு மேல பண்ணினா என்னது அப்படி 3 தப்பு? உன்னைய வேலையை விட்டு தூக்கிறேன்னு சொன்னாங்க. சரி அக்கா காசு கொடுக்குற முதலாளி நீங்க நான் தப்பு பண்ணவே மாட்டேன், தொழிலாளி நம்பி வேலைக்கு சேர்த்துக்கங்க அப்படின்னு உடனே சரிப்பா வந்துட்டேன். சரி என்ன பண்றது தெரியுமா? இன்னைக்கு முத வந்ததுன்னா துணிமணியை துவரலாம் அப்படின்னா. சரி எதுல வச்சு துவைச்சிருக்கான்னு கேட்டேன். சரி நான் கூட வாஷிங் மிஷின் தருவாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை வாஷிங் மிஷின்ல போட்டோம்னா அதான் துவைச்சு கொடுத்துரு. வாஷிங் மிஷின் கொடுக்கல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க கல்லுல ஓட்டு துவலான்ட்டாங்க. பாத்தியா? அவங்க ஒரு ஜாக்கெட்டு சேலை பாவாடை சின்ன பிள்ளையோட்டு நம்ம வேலைக்கு போயிட்டாங்க. என்ன வேலைக்குன்னு வந்துட்டான். இன்னும் நம்ம சும்மா ரோஷம்லாம் பார்க்க உட்காந்து துவச்சிருவோம் சொல்லிட்டு அம்மா விட்டு சேலை தூக்கிட்டு அடிக்கிறேன். எதால? கல்லுல படார் அடிக்கிறேன். ஜாக்கெட்டை போட்டு கசக்கி எடுத்தா ஜாக்கெட்டு கிழிஞ்சு போச்சு. நம்ம நீ அடிக்கிற ஜாக்கெட்டு கிழியும் இல்லையா? துணி வச்சு பழக்கம் இல்லையா? ஆமா ஆமா எடுத்து பாக்குறேன், நல்லா பச்சை கலர் ஜாக்கெட், பட்டு ஜாக்கெட். அந்த அம்மா சொல்றாங்க அட சண்டால பாவி புருஷனுக்கு பிடிச்ச கலரே அதானடா, இதை கிழிச்சு முட்டியடா. தம்பி இது முத தப்பு. அம்மா அம்மா மிச்சம் 2 தப்பும் பண்ண மாட்டேன் என்னை கோச்சுக்கிறாரு அம்மா அப்படின்னு. சரி வீட்டை கூட்டானாரு. சரி அம்மா வீட்டை கூட்ட சொல்றாரு சொல்லிட்டு விளக்கமாத்த தூக்கிக்கிட்டு அப்படியே கூட்டிக்கிட்டு போறேன். சரி கூட்டிக்கிட்டு போனா பெட்ரூம்குள்ள போயிட்டு பெட்ரூம்குள்ள கூட்டேன்.
நம்ம ஏசியாம்ல. ஆமா. அடடடா அந்த வெயிலுக்கு இருந்துச்சா? ரொம்ப குளுகுளுன்னு இருந்துச்சு. சரி. மெத்தையில உட்கார மிதுக்கு இருக்கு. புஷ் புஷ்னு. அந்த ஏசிக்கு அந்த மெத்தைக்கு என்ன ஏரியாவும் தூக்கம் வந்துருச்சு. ஆமா வந்துருமலையா. லவக்குன்னு என்ன பண்ணிட்டு சென்று விளக்கமாத்தோட படுத்துட்டேன். ஐயா அந்த அம்மா வந்தது வதக்குன்னு குண்டியில மிச்சுட்டா வேலைக்காரன் நாய என்ன தைரியம் தான் ஏன் மெத்தையில படுப்ப. இது 2வது தப்புடாட்டாங்க. சரி அக்கா அக்கா 3வது தப்பும் பண்ண மாட்டேன். கொண்டாட்டி உள்ள இருக்கு. அதனால 3வது தப்பு பண்ண மாட்டேன். 3வது தப்பு பண்ணா வெளியே விட்டு தூக்குங்க. சரி. அப்புறம் என்ன சொன்னாங்க, சாயங்காலம் போல நல்லா பால் பீச்சு கொண்டு வந்தாங்க. ஆமா பசுவம் பால் பீச்சுல இப்படி கப்பா கொடுத்தாங்க. கப்பாவை திறக்கிறேன் கம்ம 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 கம்மன்னு மறக்கு வாசனை. என்னென்னமோ அதுல கலந்துருக்காங்க. ஆரஞ்சு போன்விட்டா குளுக்கோல்ட்டா என்னென்னமோ நம்ம பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம முன்ன பார்த்தது இல்லையே. ஆமா ஆமா. நாட்டு சக்கரை போட்டு அந்த பொடியை போட்டு தூக்கி விட்டு ஆத்திர கம்ம கம்மன் மணக்கு. ஆஹா. அக்கா பால் குடிங்க, அக்கா பால் குடிங்க. ஏய் எப்படியா சொல்ற பால் குடிங்க பால் குடிங்க? அந்த அக்கா சொல்றேன், கையில வச்சிருக்கேன். கையில வச்சிருந்தா அந்த அக்கா பாலை குடிக்க மாட்டேன்ட்டாங்க. சரி அந்த அக்கா குடிக்கலாம் பால் கெட்டு போகும். நம்மளால குடிச்சிட்டு வேற பால் போட்டு கொடுப்போம் சொல்லி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாலை குடிக்கிற நேரத்துல அந்த அக்கா பாத்துட்டாங்க. வேலைக்கார நாயே 3 தப்பு பண்ணிட்டு வேலையை விட்டு கிளம்புறா அப்படின்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம்? 18 பட்டி பஞ்சாயத்தை கூட்டுக்கடாச்சு. நான் லேசில் விடுவேனா? நீங்க காசு ஒன்று இருந்தா வேலை வார்த்தவேன். நானு அன்னைக்கு வேலை வார்த்த கூலியை பார்க்கணும். கூட்டமே கூடிருச்சு. நாட்டாம வந்து கேட்கிறாரு, என்னடா தப்பு பண்ணுனா? ஐயா வேலைக்கு சேர்க்கணும்னு சேர்த்தாங்க. 3 தப்பு பண்ணுனா வேலையை விட்டு தூக்குறோம்னாங்க. திருடுனா கேளுங்க திருடல, கொலவனா கேளுங்க கொலவனல, வேற பொய் சொன்னா கேளுங்க பொய் சொல்லல. ஆனா என்னை வேலையை விட்டு தூக்கம் என்ன காரணம் கேளுங்க. அந்த அக்கா வந்தாங்க. இந்த களவாணி பைய செஞ்ச வேலை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாங்க. அப்படி என்னங்க வேலை வேணும் சொல்லுங்க. அந்த அக்கா சொல்றாங்க, ஏன் படுக்கையிலே படுத்து ஏன் ஜாக்கெட்டை கிழிச்சு ஏன் பாலை குடிச்சு புட்டியான். என்னையா சொல்ற? இன்னொரு தடவை சொல்லியா பாப்பான். ஏன் படுக்கையிலே படுத்து படுத்து ஏன் ஜாக்கெட்டை கிழிச்சு கிழிச்சு ஏன் பாலை குடிச்சு புட்டியான். குடிச்சு புட்டியா? ஊருக்கார ஊரை தூக்கி போட்டு நீ அடிக்கிறாங்க. ஐயா அடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லி இங்க வாங்கியா கூட்டு போய் காமிச்ச கிழிச்ச ஜாக்கெட்டு குடிச்ச பால். நாங்க என்னமோ நினைச்சிட்டோம், வேற என்னமோ நினைச்சிட்டான். அதுக்குத்தான் என்ன சொல்ல வரேன்னா, பேராசைப்பட்டால் பெருநஷ்டம், பெருமடி வாங்கன்னு சொல்லி பெருமடி. எல்லாரும் எப்படி வரவேற்கிறோம் என்றால், எங்க ஐயா தங்கவேலையே எங்க அப்பாவுக்காக எழுதின பாட்டு. எப்பனா அந்த நோட்ல எழுதியிருக்காரு. நம்ம 1976 எழுதியிருக்காரு அந்த பாட்டு பப்புனுக்கு. 2வது பாட்டா என்ன பாட்டு தெரியுமா? சினிமா பாட்டு போயிட்டு உண்மையது பொய்யது ஒண்ணும் புரியல, நம்ம என்ன நம்மனால நம்ப முடியல. இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்தால் புரிந்தால் சொல்வது எனது கடமை, கேட்பது உங்களுடைய பொறுமை சொல்லிக்கொண்டு
எண்ணகற்றும் நன்னகரமாய் உலகம் விளையக்கூடிய நன்னகரமாகிய நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் எழுவனி கிராமத்தில் எழுந்து அல்பார்க்கக்கூடிய ஸ்ரீ அழகுநாச்சி அம்மன் திருக்கோயில் ஸ்ரீ சிவ செண்பக தன்னாயருடைய ஐயனார் திருக்கோயில் புறையெடுப்பு விழா மற்றும் அழகுநாச்சி அம்மன் திருக்கோயில் மாவிளக்கு அக்கனி சக்தி மகா உற்சவ விழாவை முன்னிட்டு நமது எழுவனியில் அமர்ந்திருக்கும் தெய்வ திரு கலை மாமணி நாடக ஆசிரியர் ஏஎஸ் தங்கவேல் அவருடைய நினைவு கலையரங்கில் இவரங்க மேடையில் மைப்பிற்கும்படியாக்கூடிய அருமை சகோதரர் எழுவனியை சார்ந்த பார்த்த சாரதி அவருடைய கலை குடும்பத்தினரால் ஸ்ரீ வள்ளிதர் நாடகம் நடைபெறும். இதில் நடிக்கக்கூடிய நடிகை சீகாமணிகள், எட்டுத்திற்கு வெட்டி முடிச்சு கொட்டிடக்கூடிய நடிப்பு சிவேந்தன், பாட்டுக்கோர் பாவலன், சங்கீத ஜாம்ராட், மைப்பிற்கும்படியாகக்கூடிய உயர்ந்த ஆசிரியர் மறைந்த மாமேதை ஏஎஸ் தங்கவேல் அவருடைய மாணவரும் நாடக ஆசிரியருமாகிய செல்வமணி அவருடைய மாணவருமாகிய அன்பு மாப்பிள்ளை வசீகரன் அவர்கள் இவர்கள் மேடையில் வேலன் வேடன் விருத்தாளிக்க கற்றுக் கொடுக்கிறார். இன்னிசை நாககி தேனிசை தென்றல் இன்னிசைக்கான கோகுலவாணி என்று பட்டத்தை பெற்ற மைப்பிற்கும்படியாகக்கூடிய அவருடைய சகோதரி புதுக்கோட்டை மாநகர் ரெண்டெடுத்த ராதாஸ்ரீ அவர்கள் ஸ்ரீ வள்ளியாக நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாடகத்தில் பாட்டிற்காக நானா எனக்காக பாடலா என்று பாடலை முறையோடு வரக்கூடிய கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு மைப்பிற்கும்படியாகக்கூடிய அருமையப்பா மறைந்த மாமேதை ஏஎஸ் தங்கவேல் அவருடைய மாணவருமாகிய அருமையப்பா செல்வமணி அவருடைய மாணவர் ஆவியூரை சார்ந்த அன்பு தம்பி உதயநிதி அவர்கள் நாதராக நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். அருமணிய சக்கரவர்த்தி மியூசிக் திலகம் பின்பாட்டு மாமன்னன் என்று வருது பெற்ற சங்கீத ஜாம்ராட் அருமை சகோதரர் நமது நீதிபதியில் இருக்கக்கூடிய வழக்கர் மன்றத்திலே வழக்கறிஞராக தொண்டாற்றிவிட்டு இப்பொழுது எங்களுடன் இசையில் வழக்காட வந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய சகோதரர் நமது ராமநாதபுரம் மாவட்டம் காவனூரை சார்ந்த என் சுரேஷ் பிஎல் அவர்கள் அருமணியம்மன் பின்பாட்டு. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறிடும்
மக்களின் பாசத்தை அழகாக பாடலாக பாடிய முத்துக்கு முத்தாக பாடலை பாராட்டி நமது இளவடி கிராமத்தை சார்ந்த அன்பர் மகேந்திரன் அவர்கள் அரண்மனை வசிக்கக்கூடிய அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு ரூபாய் 501 அன்பளிப்பாக கொடுக்கிறார். எனக்கு அன்பளிப்பை பெருமைப்படுத்திய அன்னார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் அழகா பாணி உங்க பேரை சொன்னா புதுப்பாட்டு பாடுறோம்னு சொல்லி என்னத்தையாவது பாடிருக்கலாம். சரி, ஆனா அழகா என்ன ஒரு அச்சம் என்பது மடமைகிறா ஒரு நெஞ்சில வீர வரக்கூடிய பாட்டு. ஆமா, பழைய பாட்டா இருந்தா ஓல்ட் இஸ் கோல்டு சும்மாவா சொல்லியிருக்காங்க. புது பாட்டு ஏதாவது பாடுற மாதிரி இருக்கா? பாடலாம்ல. தெரு ஓரத்துல உட்காந்துக்கிட்டு புது பாட்டு பாடினேன். ஒரு பொம்பளை என்ன பண்ணி திரும்ப நடந்து போயிட்டு என்ன காரணம் நான் பாடினது அது காதல தப்பா கேட்டு எப்படி நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. என்ன பாட்டு பாடி தெரியுமா? என்ன பாட்டு? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலி தான் கட்டிக்கிட்டு கத்துக்கலாமா, புள்ள ஊட்டி கட்டிக்கலாமா கேட்டுச்சு. இப்படி பண்ணேன்னா அப்புறம் செருப்ப கழட்டுமா இல்லையா? அந்த பொம்பளை செருப்ப கழட்டி காமிச்சு. சரி, மானாமர பஸ் ஸ்டாண்ட் இன்னொரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டு? காலேஜுக்குள்ள வந்து சப்புன்னு அடிச்சு பிடிச்சு. எப்படி தெரியுமா? சொல்றியா இல்ல என்ன சொல்றீங்க? ஐயப்பா அடி வாங்கினதா சொல்றியா இல்ல. இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை பாடணும்னா அந்த ஊதா கலர் இப்ப பார்த்தேன்னா எனக்கு அந்த நினைப்பு. எப்படி? என் மயன் அப்படிதான் பக்கத்துல நின்றுக்கிட்டு இருந்தான். சரி, கையில களி வெந்தய களி தின்னுக்கிட்டு இருந்தான். சரி, பையன் உன்னை தின்னட்டு அப்படின்னு விட்டுட்டு பக்கத்துல உட்காந்து பாட்டை பாடுனேன். என்ன பாட்ட? ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு இந்த வாயில வச்சுட்டேன். பாட்டுல எத்தனை பாட்டு இருந்தாலும் காதல்ல தோத்ததுக்கு தெம்மாங்கல போட்டுக்கான் பாட்டு. அடடா, காதல் 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 இல்லாட்டி சாதல். எல்லாரும் சொல்றாங்க நம்மளும் காதலிப்போம் சொல்லி காதலிக்கிறேன். சண்டாயம் அடிக்க வராயா? ஏன்? ஆமாயா, உயிருக்குயிரா காதலிச்சையா. சரி, 3 மாசம் அப்புறம் அடிக்க வந்தாங்க. சண்டால தூக்கி போட்டு அடிக்கிறாயா? ஏன்? யாரு அடிக்கிறா தெரியுமா? யாரு? நான் காதலிக்கிறேன்ல. ஆமா, அந்த புள்ளையோட புருஷன். ஏயா, அடுத்த முன்னாடி போய் காதலிச்சு அப்ப தூக்கி போட்டு வெளுப்பானா இல்லையா? பாட்டு எழுதிருக்காங்கல்ல. எப்படி? இளமையிலே காதல் வரும், எதுவரையிலும் கூட வரும். ஓஹோ, முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை. அப்ப கல்யாணம் பண்ண பிள்ளையாச்சும் கல்யாணம் காதல் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ண பிள்ளைய காதலிக்கணும்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, இருந்தாலும் அவளை நினைச்சு என் தம்பி பங்காளி ஸ்ரீ கணேஷ் ஆலப்போட கணேஷ் ரேடியோஸ் அந்த தம்பிக்காகவும் கண்ணை திறந்தா ஒளியில் இப்படி ஒரு கவிஞை எழுதிட்டா தெரியுமா? எவளையே கண்ணு திறந்தா ஒளியிலே நான் காலை எடுத்தா நலவலே அது ஒண்ணு நினைச்ச வாழ்ந்து வந்தேன் மனசுல. இப்ப மண்ணா கரைஞ்சு நிறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணை திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நலவலே ஒண்ணு நினைச்ச வாழ்ந்து வந்தேன் மனசுல. இப்ப மண்ணா கரைஞ்சு நிறைஞ்சு போச்சு ஆசையே.
நன்றி கலந்த வணக்கத்திற்குள் இவர்கள் வேலை கோடியடி குமரன் கொற்றுமரிசி வேந்தன் மின்னலி மிருகஸ்டார் சென்ற இடமெல்லாம் தலக்கணிகள் என்று தன்னிப்பால் இருக்கக்கூடிய பிரபல வர்த்தக சக்கரவர்த்தியும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் தலைவருமாகிய அன்பு மாமா அரசோகத்தை சார்ந்த ஜெயம் மற்றும் சிறந்ததொரு முறையில் ஹரிச்சந்திரா புகழ் கல்வி மொழியை சார்ந்த அன்பு தாத்தா கே சின்னசாமி அவர்களுடைய சிஷியமாகிய அன்பு மாப்பிள்ளை கல்வி மொழி நாங்கூரை சார்ந்த ஓவி புஷ்பநாதன் அவர்கள் இவர்கள் மேடையில் மிருதங்கம் தோழக்கு தபலான் தொப்பி
அருமை 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 அருமையான வார்த்தை அருமையான வார்த்தை. அப்பா என்ன கண்ணை மூடி மூடி வாசிக்கிறீங்க. ஊருக்கு ஒரு தகவல் விட்டு போயிட்டு இருக்கியோ நிறைய இருக்கட்டும் சொந்தக்காரங்க போயிட்டு. இவருக்கு விளையில் ஆளுநர் சக்கரவர்த்தி பலவாத்திய புகழ் மூவிசை மன்னன் நமது கிராமம் மறையாமல் வெள்ளக்கரை சார்ந்த எனது உயிர் தம்பி தஞ்சீஸ்வரன் அவர்கள் ஆளுநர் மேல்வருக்கு ஒரு இசைத்து காட்டுவார். இவர்கள் மூவருக்கும் தாயும் நினைவாக தாளம் என்று சொல்லக்கூடிய இசையை வாசிக்க காத்துக்கொண்டிருக்கும் அங்குள்ள மைப்பிரபடியாருக்குரிய அறிவித்த சொற்களத்தை சார்ந்த சின்ன மருதவர்கள் சீனன் தாளம். கைகட்டிய அன்புள்ளவர்களுக்கு நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொண்டு இது போன்ற நாடகம் மட்டுமில்லாமல் அரிச்சந்திரா சத்தியவன் சாவித்திரி பவளக்கொடி பாமாவிஜயம் மற்றும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு காளிகாத்த கருப்பு காவல் தெய்வ கருப்பு மதுரை பாண்டிமணி திண்டுக்கல் பாண்டிமணி புதுக்கோட்டை பாண்டிமணி போன்ற நாடகங்களை சிறந்த அமைத்துள்ள நாடக அமைப்பாளர் மைப்பிற்கும்படியாகக்கூடிய அருமை என்னார் எஸ்பிஎம் டிராவல்ஸ் உரிமையாளர் எழுவணியை சார்ந்த பார்த்த சாரதி அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துள்ள சொல்லிக்கொண்டு உப்பிட்டவரை உள்ளளவு நின்றுருக்காங்க. சாப்பாடு உண்மைக்குமே சூப்பர் சூப்பர். ஒரு நாடக ஆசிரியர் வாழ்ந்த இடத்துல நிறுத்தாங்க. ஆட்டுக்கறி அழகான முறையில ஆட்டுக்கறி. இன்னைக்கு நாடகக்காரர்களுக்கு யாருக்கு ஆட்டுக்கறி கிடைக்கிறது? பூரா கோழிக்கறி தான். பூரா கோழிக்கறி தான். இன்னொன்னு தெரியுமா, லட்ச லட்சமா பணம் வச்சிருந்து என்ன செய்ய, நல்ல நாள் பெரிய நாளைக்கு 10 கிலோ கறி எடுத்துக்கிட்டா கோடிச்சேரி வீட்டுல. ஆனா அந்த கோடிச்சேரி அந்த கறியை திக்க முடியுமா? முடியாதுல. அப்படி ஒரு பீஸ் எடுத்து உப்பு கறி எடுத்து இப்படி பாப்பியா, இரு உன்னையெல்லாம் ஒரு காலத்துல எப்படி சாப்பிட்டேன் முடியலையே எடுத்து 3 முத்தம்
அப்படி வச்சுட்டு போயிட. காரணம் என்ன? ஏப்பா சுகரும் பிரஷரும் கூடி போச்சு. டாக்டர் சொல்லியிருப்பாரு, என்னன்னு, ஐயா உங்களுக்கு 1/2 கிலோ சுகர் இருக்கு 3 மணிக்கு எழுந்திரிச்சு 4 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லுவாரு. சரி, இவர் ஒரு ஆள் மட்டும் நடக்க மாட்டார், முடியாது, இருட்டா இருக்கும் இல்லையா. 30,000 ரூபாய் செலவு பண்ணி நாய்க்குட்டி ஒன்று வாங்கியிருப்பாரு. எதுக்கு? அந்த நாய் எதுக்கு கூட்டு போறா தெரியுமா? எதுக்கு? இன்றைக்கு இருட்டுல போயில எதுலயே ஓடுன்றது தெரியாது. திருப்பி அந்த நாய் தான் தரத்தரணி பேரை பிடிச்சிட்டு வரணும். எங்கேயாவது டீசி அப்படி அப்ப அந்த நாய் முறைச்சு பார்க்கும். உனக்கு சுகர் வந்ததுக்கு என்னைய போட்டு கொள்ளிடா சட்டா. இன்னொன்னு தெரியுமா, தமிழ்நாட்டில் கலக்கக்கூடிய கோழி 2 கோழி தான். ஒண்ணு நன்றி உள்ள கோழி, இன்னொன்னு நன்றி கெட்ட கோழி. அது எப்படியா நன்றி உள்ளது நன்றி கெட்டது? நன்றி கெட்ட கோழினா என்ன கோழி தெரியுமா? என்னது? நாட்டுக்கோழி தான் நன்றி கெட்ட கோழி. அதத்தான் எல்லாரும் சாப்பிட சொல்றாங்க. நன்றி கெட்ட கோழினா நாட்டுக்கோழி தான். எப்படி? 1500 ரூபா போட்டு சந்தையில வாங்கிட்டு வர்றேன். சரி, உனக்குள்ள அவுத்து விட்டா நிக்குமாக்கும். துண்டக்காலம் துணியக்காலம் திருத்துன்னு ஓடி பிடிக்க முடியாது. நன்றி கெட்ட கோழி. நன்றி உள்ள கோழினா தெரியுமா? எது? எப்படி சொல்றீங்க? 200 ரூபா போட்டு வாங்கி தூக்கி அந்த உட்கார வை. எங்களுக்குள்ள உட்கார வைக்கிறோமோ 1 வருஷம் ஆனாலும் என்ன பத்தி தெய்வமே நம்மளுக்குள்ள உட்காந்துக்கிறோம். காலில் மிதிச்சு தள்ளி சுத்தி வந்து பின்னாடி உட்காருமே தவிர நம்மளை விட்டு ஓடாது. இருந்தாலும் சிறந்த உணவளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொள்ளும். இந்நாடகத்தில் நாங்கள் சிறிதாக பேசினாலும் தங்களுடைய செவிகளையே தெல்ல தெளிவாக பெரிதாக எடுத்திருக்கும். தங்கள் மத்தியில் விழியுறை சிந்திக்க வைக்கும் மதுரையை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகராகிய MSP கலைமணியுடைய சிஷியமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையுள்ள சந்தனூர் காரைக்குடியை சார்ந்த விஜய் டிவி கலக்கப் போவது யார் புகழ் AS ஆனந்தகுமார் பப்புன் கோமாளியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறேன். நமக்கு ஒரு பாட்டு. ஆமாங்க, இவர் நல்லவருக்கு நல்லவரே, மதுரை சங்கத்தில் 4 முறை கெடுத்தவரே. பிளாடி ராஸ்கல் அப்படியா சொல்றது? கொஞ்சம் நல்லா பாருங்க. ஆமா, நான் ஒன்னு பாடுறேன் பாக்குறீங்களா? நீங்க சுனிய பண்ணு. டேய் இரியா, பாட்டு வரணுமே. ஆமா பாடுறேன் பாரியா. அரா முரா முரா கரா அரா முரா கரா கரா சூப்பர். பாண்டி வேற மண்டிய வச்ச முன்னாடி கத்தி கரையா போடுற பாட்டு உங்களுக்கு பெருமைப்பட்டு பாடுறீங்க. போடுங்க கரையா போடுறா கர்றா போடுறா சூப்பரா. அப்படி பாட்டு வேணாம். இருந்தாலும் நல்லதொரு முறையில் இருந்து அவரது நாடகத்தை ரசிக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு சுரேஷ் சொல்லுங்க. மனுஷ வாழ்க்கையில யார் எதை மறந்தாலும் சரி, பெற்ற தாய் தகப்பனை மறக்கப்படாது, மறக்கவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க அவங்க தாய் தகப்பன். அதுல தாய்மார்கள் இருக்காங்கல்ல, தாய்மார்களும் கோயிலும் ஒண்ணு. ஆமா கண்டிப்பா. தாயினுடைய வகுத்துல கருவறை இருக்கும், கருவறையிலிருந்து நம்ம வர்றோம். ஆமா, கோயில்ல கருவறை இருக்கும், கருவறைக்குள்ள சாமி இருக்கும். ஆமா, ஆனா தாய் நம்மள தெய்வமா இருந்து அந்த கருவறையில காப்பாத்தி தொந்தி சரிய ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம 300 நாள் பாதுகாத்து கொண்டாந்து விடுறாங்க பெற்ற தாய். அப்படிப்பட்ட தாயை பற்றி 2 செய்தியில ஆத்தா ஒன்றிலே அந்த ஆகாயத்தை தொட்டி கட்டி ஆத்துல பிடிக்க எங்க அப்பனுக்கு கருதப்பட்டு பார்த்தாலே செத்தாலும் என்ன செத்தாலும் என்ன போற்ற வேணும்.
துணி விளக்கு போட்டாயே ஆத்தாவோ சேல அழகாயத்தை போல தொட்டியத்து தோண்டு தோடி கட்டியார் ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு கழுவுவன் பார்த்தாலே தனக்கு செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்டது நான் செத்தாலும்